இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை என்னால் ஜெயிக்க முடியவில்லை, இந்த போராட்டத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் மனிதனாய் பிறந்து எத்தனையோ காரியங்களை அவர் சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பலம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஒரு பிரச்சனையை நம்ம சிக்கி கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்றால், நம் ஆண்டவரிடத்தில் இருந்து ஆலோசனை கேட்காதபடி, மாம்சத்தின் சித்தத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பிரச்சனைக்குள்ளாக சிக்கி கொள்ளுகிறோம். ஒரு மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுடைய காரியங்களை நம்மிடம் சொல்லும்போது நாம் மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறோம். உதவி செய்கிறது தப்பு இல்லை, ஆனா பாத்திரம் அறிந்து நம்ம என்ன செய்யணுமா? அவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த பாத்திரம் சரியான பாத்திரமா இருக்கிறதா என்று நாம் ஞானமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு போய் உதவி செய்கிறேன் என்று மாட்டிக்கொண்டு பிரச்சனையில் அனுபவிக்கிறவர்கள் ஏராளம். பிரியமானவர்களே, நீங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். பண பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சிக்கி இருக்கலாம். பிரியமானவர்களே, ஐயோ நான் ஏன் இந்த தப்பு பண்ணிட்டேன் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பலன் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஞானம் உள்ளவர்களால் செயல்பட வேண்டும். எந்த காரியமா இருந்தாலும் ஞானமாக பேச வேண்டும், ஞானமாக நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் அவர் ஜெயித்திருக்கிறார். எத்தனையோ விதமான பிரச்சனையை அவர் சந்தித்திருப்பார். அவரையே குற்றவாளியாக நிறுத்தினாங்க, அவருக்கு விரோதமாக அவரை தப்பா பேசினாங்க. ஆனாலும் ஆண்டவர் அதையெல்லாம் என்ன செய்யல. ஒரு மனுஷன் இதை சொல்லிட்டா என்று நம்ம என்ன செய்கிறோம்? வேதனைப்படுகிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை அவர் ஃபேஸ் பண்ணி இருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களை அவர் சந்திக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணி இருப்பாரு. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியமா இருந்தாலும், என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆய்விடுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இந்த பிசாசை ஜெயித்தார் இன்றைக்கு நாமும் பிசாசை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும். எல்லாம் உங்க கரத்துல தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினால பேய்கள் ஓடுகிறது, இயேசுவின் நாமத்துல சுகம் நடக்குது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கிறது. அந்த நாமம் நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க சொல்லும் போது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார். இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்கள் ஆண்டவர் ஜெயித்தார். எல்லாவற்றையும் சிலுவையில ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க பாடு, உங்க பிரச்சனை, உங்க பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில ஜெயித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாதபடி நாம் சோர்வோடு கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.
இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக முடியும். ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். இன்றைக்கு உன் பாவத்தை நீ ஜெயிக்க முடியும். இந்த சாபத்தை உன்னால் உடைக்க முடியும். இந்த பண பிரச்சனையில நீ வெளியே வர முடியும். ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து விழுந்து போகாதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை, அவ்வளவுதான், எனக்கு யார் உதவி செய்வாங்க, எல்லாமே கட்டப்பட்டு இருக்கு, எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கு, எந்த வழியும் எனக்கு இல்லையே என்று ஏக்கத்தோட இருக்கீங்களா? உங்களுக்கு தான் சொல்லுகிறார் ஆண்டவர், நான் உலகத்தை ஜெயித்தேன், எல்லாவற்றையும் ஜெயித்தேன். சாத்தானின் காலில் போட்ட ஆண்டவர் நசுக்கி போட்டார். இன்றைக்கு எல்லாம் உங்க கரத்துல இருக்கு, உங்க கரத்துல தாங்க இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுக்காக யாவையும் என் ஆண்டவர் செய்து முடிப்பார். நிச்சயமாக முடிப்பார். ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உள்ளவர், அவர் பராக்கிரமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்களை பூரணமாக ஆண்டவர் நிரப்புவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தேவ கரம் ஆண்டவரே இந்த நாள்ல இறங்கட்டப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனை தாங்கப்பா எங்களுக்கு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து முடிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எந்தெந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிறார்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தாவே நீ விடுதலை ஆக்குவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும்பா, அதிசயம் நடக்கட்டும்பா, எல்லா தடைகளை உடைப்பீராக ராஜா. ஆண்டவரே, மனுஷன் மூலயமா வருகிற காரியங்களும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குங்கப்பா. அபத்தமான பேசுகிற வார்த்தையில அதமாக்கி போடுங்கப்பா. இந்த நாள்ல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில ஜெபாவிய ஊற்றுங்கப்பா. ஜெபாவிய ஊற்றுவீராக ராஜா. எல்லா தடைகளை உடைங்கப்பா இந்த நாளிலப்பா. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை உடைப்பீராக இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. குடும்பங்களை ஒருமன ஆவியை கட்டளடுவீராக. எல்லா பிரிவின் ஆவிகள் கடந்து போகட்டும் ராஜா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.